வணக்கம். நான் பிரபாகரன். இன்னைக்கு நம்ம ஒரு 1000 ஆண்டுகளுக்கும் மேல பழமையான ஒரு சிவன் கோயில பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கோயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முசுகுந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஊர்ல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முசுகுந்தீஸ்வரர் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டதாகவும், அவருடைய அருள பெற்றதாகவும் சொல்லப்படுது. அதனால இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிறவங்க முசுகுந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதுகுன்றம் உடையார் அப்படிங்கிற பேர்லயும் அவர் அழைக்கப்படுறாரு. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் அப்படிங்கிறவங்க முதுகுன்றத்து நாச்சியார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கல்வெட்டுகள் கிடைச்சதாகவும் சொல்றாங்கங்க. இந்த கோவில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா கற்களால் கட்டியிருக்காங்க. அந்த கற்கள் முழுக்க முழுக்க கல்வெட்டுகளால நிறைஞ்சிருக்கு. இந்த கோவில் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளம் வந்து இருக்கு. அந்த கோவிலும் சரி, இந்த குளமும் சரி, ரெண்டுமே வந்து தொல்லியல் துறையினுடைய பாதுகாப்புல கீழே தான் வந்து பாதுகாத்துட்டு வராங்க இப்போதைக்கு. இந்த கோவில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இருக்குவேலர் காலத்துல கட்டியிருக்காங்க. அதாவது அவருடைய வம்சாவளி சேர்ந்த மகிமலாய இருக்குவேல் அப்படிங்கிற பராந்தக குஞ்சர மல்லன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்திருக்காரு. அந்த அரசர் வந்து கிபி 921 இந்த கோவிலை கட்டினதா சொல்றாங்க. இங்க இருந்தது கொடும்பாடூர்ல வந்து மூவர் கோயில், ஐவர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிவாலயங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவாலயங்கள் தான் ஒரு மாடலா வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முன்னோடி கோயில்களா இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் இருந்ததா சொல்றாங்க. அப்புறம் இருக்குவேல அரசர்கள் மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தடுத்து வந்த பல மன்னர்கள் வந்து இந்த கோயிலுக்கான திருப்பணிகளை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே பெருசா கோவில்ல அதிகமா கூட்டமா இல்ல. அந்த டைம்ல பண்ண ஏகப்பட்ட சிற்பங்கள், சிலைகள்லாம் வந்து பார்த்தோம்னா, இன்னுமே அதே அளவோட பொலிவோட இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, காலையில ஒரு 10 மணி, 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த மாதிரி தான் ஓப்பன்ல இருக்கு. நீங்க வேற ஏதாவது டைம்ல போனீங்க அப்படின்னா, அதில வந்து பார்த்தோம்னா நம்பர் குடுத்துருக்காங்க. அவங்க நம்பருக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா, கோவில வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான சிவன் கோயில்கள்ல சிவலிங்கம் மட்டும் இருக்குங்க. ஆவுடை இல்லாம இருக்கு. இங்கேயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10, 12 அடிக்கு வந்து பார்த்தோம்னா சிவலிங்கம் இருக்கு. ஆனா ஆவுடை இல்லாம அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பற்றிய தகவல்கள். நிறைய தகவல்கள் இருக்கு. அத ஃபுல் வீடியோவாவும் பண்ணியிருக்கேன். பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அதையும் பார்த்துக்கலாம். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.